பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் நடிகருமான விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சத்யபாமா, சண்முகா, லட்சுமி ஆகிய 3 திரையரங்குகளிலும் ஜனநாயகன் திரையிடப்பட்டுள்ளது. காலை 9 மணி அளவில் ரசிகர் ஷோ, ஓப்பனிங் ஷோ எல்லா தியேட்டரிலும் திரையிடப்பட்டது. இதில் சத்யபாமா திரையரங்கில் உள்ள 4 ஸ்கிரீன்களிலும் ஜனநாயகன் திரைப்படமே ஓடியது. முன்னதாக இந்த தியேட்டரில் உள்ள 4 ஸ்கிரீன்களுக்கும் ஒட்டுமொத்தமாக ரசிகர் ஷோ காட்சிக்கான 1000 டிக்கெட்டுகளை தியேட்டர் நிர்வாகத்திடம் தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் தனக்கு நெருக்கமான ஆட்கள் மூலம் பேசி புக்கிங் செய்து 3 நாட்களுக்கு முன்பு வாங்கி சென்றுள்ளார். ரசிகர் மன்ற நிர்வாகிகள் வழக்கம் போல ரசிகர் ஷோ காட்சிக்கு தியேட்டர் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டபோது உங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் மொத்த டிக்கெட்டுகளையும் வாங்கிவிட்டார் என கை விரித்துள்ளனர். டிக்கெட்டுகளை மொத்தமாக வாங்கி வைத்துக் கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட 190 ரூபாய் டிக்கெட்டுகளை 3 மடங்கு கூடுதல் விலை வைத்து 600 ரூபாய், 700 ரூபாய், 800 ரூபாய் என வாய்க்கு வந்த ரேட்டெல்லாம் சொல்லி தாவேகா கட்சி அலுவலகத்தில் வைத்தே மனம் போல ரசிகர்களிடமே விற்பனை செய்து கடந்த 2 நாளில் லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டியுள்ளனர். கடந்த காலங்களில் விஜய் நடித்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர் மன்றங்கள் ரசிகர் ஷோ காட்சிக்கு மொத்தமாக புக்கிங் செய்வதும், டிஜிட்டல் பேனர் மற்றும் கட் அவுட் வைத்திருக்கிற ரசிகர்களுக்கு எல்லாம் இலவசமாகவும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை வாங்கிக் கொண்டு டிக்கெட் விநியோகம் செய்தது உண்டு. ஆனால் இந்த முறை தாவேகா மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு ஒரு வார்த்தை கூட தகவல் தெரிவிக்காமல் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சத்யபாமா திரையரங்கில் உள்ள 4 ஸ்கிரீன்களின் காட்சிகளையும் புக்கிங் செய்து டிக்கெட்டுகளை வாங்கி வைத்துள்ளாராம். பின்னர் கோவில்பட்டியில் உள்ள தாவேகா கட்சி அலுவலகத்தில் வைத்து ராஜா, மனோஜ் காந்தி உள்ளிட்ட தனது கூட்டாளிகள் வழியாக பிளாக்கில் கூவி கூவி விற்பனை செய்து கல்லா கட்டியுள்ளார். பல வருடங்களாக விஜய் ரசிகர்களாக ரசிகர் மன்ற நிர்வாகியாக உள்ள தங்களுக்கே 600 ரூபாய்க்கு தான் டிக்கெட் கிடைத்தது. மனம் போல் ரேட் வைத்து விற்பனை செய்கின்றனர். இதை கேட்க யாரும் இல்லை. பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலி, தூத்துக்குடியில் கூட அங்குள்ள மாவட்ட செயலாளர்கள் ரசிகர் மன்றங்களுடன் கலந்து பேசி எல்லோருக்கும் டிக்கெட் கொடுத்து ஒற்றுமையாக செலிப்ரேட் பண்ண சொல்லி இருக்காங்க. கோவில்பட்டியில் 26 மன்றங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கு நடந்த அவலத்தை தலைமை கிட்ட சொல்லி மல்லு கட்ட முடியாதுனும் கட்சியை விட்டு நீக்கிடுவாங்கனும் நாங்க அமைதியா ஒதுங்கிட்டோம் என வேதனை தெரிவிக்கின்றனர். ஜனநாயகன் திரைப்படம் ஏற்கனவே இணையத்தில் வெளியான நிலையில் இன்று ரிலீஸ் ஆன படத்தில் புது விஷயங்களும், விஜயின் மாறுபட்ட கெட்டப், விஜய் நடித்துள்ள கடைசி படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்நிலையில் விஜய் ரசிகர்களிடமே தாவேகா மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் தரப்பு டிக்கெட் விற்பனையில் நூதனமாக கைவரிசை காட்டியிருப்பது மனக்குமுறலையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.